வணக்கம். மதுரை டாபிகா சேனல். இது எதுன்னா நம்மளோட மதுரை மேலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற திருவிழா. இந்த திருவிழா பாருங்க, கிராமியம் மாறாம அழகா இந்த திருவிழாவை இந்த மக்கள் கொண்டாடுறாங்க. ஐயனார் கோயில் திருவிழா. இந்த மாதிரி திருவிழாவெல்லாம் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும். பாருங்க, ஐயனாரை இங்கிருந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. நம்ம போக முடியலன்னு நினைக்க வேண்டாம். நம்ம இவ்வளவு தூரத்துல இருந்தா கூட கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாரு. ஒரு திருவிழா எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, சொந்த பந்தமெல்லாம் சேரணும், அண்ணன் தம்பி மாவை மச்சன் எல்லாரும் சேரணும். அந்த காலத்துல திருவிழாவில் வச்சுதான் பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, கல்யாணங்கள் கூடும். இப்பயும் அது மாதிரிதான் நடக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் பிறந்த பிள்ளைகளை கூப்பிடலாம், மாவி மச்சினை கூப்பிடலாம், அண்ணன் தம்பியை கூப்பிடலாம். எல்லாரையும் கூடும்போது ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி ஓட்டுறதுக்கு இருக்கும். நைட்டு இங்கே தங்குறதுக்கு எல்லாம் ரெடியாகிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தங்கிடுவாங்க கோயிலில், கிராமத்து கோயில். அங்கே தங்கியிருந்து நாளை காலையில் எல்லாருக்கும் கடா விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. பங்குனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். ஸோ பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கனால இவங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் திருவிழா இருக்கு. பாருங்க, மாடுகளை கூட அலங்காரம் பண்ணி கூட்டு போய் மாடுகளுக்கு மரியாதை பண்றாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்துல மட்டும்தான் இந்த மாதிரி மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு மரியாதை பண்றது நம்ம தமிழ் கலாச்சாரம் மட்டும்தான். இந்த மாதிரி இன்னும் கிராமியம் நம்ம நாட்டில் இருக்கனாலதான் மழை பெய்யுது, எல்லா நன்மையும் எல்லாருக்கும் இருக்குது. கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கணும். கிராமியம் வாழ்க்கை இந்த மாதிரி திருவிழாவெல்லாம் நம்ம நிறைய யூடியூப்ல இந்த மாதிரி காமிக்கணும். அப்பதான் வரும் சங்கதிகள் இந்த திருவிழாவெல்லாம் பார்த்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அடைவாங்க. அங்கே யாருங்க என்ன டான்ஸு, நம்மளுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்க முடியலைன்னு ஒரே வருத்தம் தான். இவ்வளோ தூரத்தில் மாட்டிக்கிட்டோம். ஒரு திருவிழா நடக்கும்போது குடும்பங்கள் சேரும், ஒற்றுமையாக இருக்கும். இதெல்லாம் திருவிழாவில் தான் நடக்கும். இந்த மாட்டோட கொம்பை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு. இது ஜல்லிக்கட்டு மாடு இல்லை, உழவுக்கு யூஸ் பண்ணுற மாடு. இருந்தாலும் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. உழவு தானே சோறு போடுது. உழுது வாழ்வாரே வாழ்வார் என்றெல்லாம் துன்புண்டு பின் சொல்லுவன் திருவள்ளுவர் சொன்னது இந்த இடத்துல தெரியுது. மக்களோட ஆர்ப்பாட்டத்தை பாருங்க, வாரம் ஆர்ப்பாட்டம். மதுரைக்கே உண்டான ஆட்டம் தான். வேற எந்த ஊர்லயும் இந்த மாதிரி நடக்காது. இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் அண்ணன் தம்பியா இருப்பாங்க, மாமி மச்சினா இருப்பாங்க, அடிக்க டான்ஸ் ஆடுறவங்க. சந்தோஷம். நன்றி.